வெல்கம் டு மீனூஸ் ஆஹா கதைகள். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு டபுள் டமாக்கா ஸ்டோரியோடு சந்திக்க வந்திருக்கேன். தெனாலிராமன் ஸ்டோரிஸ் தான், வாங்க கேட்கலாம். அரசவையில் உள்ள எல்லாரும் ஒரு மாம்பழத்துக்காக போட்டி போடுறாங்க. ஆனால் தெனாலிராமன் சொன்ன ஒரு பதில் எல்லாரையும் அமைதியாக்கிடுச்சு. இது ஒரு கதை. இன்னொரு கதை என்னென்னா, ஒரு கிளியால் அரண்மனையில் பெரிய குழப்பமும் பயமும் வந்துச்சு. இந்த 2 சம்பவத்துலையுமே தெனாலிராமனோட புத்திசாலித்தனம் எப்படி வேலை செஞ்சது, பிரச்சனையை எப்படி தீர்த்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய இந்த 2 அற்புதமான கதைகளை இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. முதல் கதை, மாம்பழத்தின் உண்மையான உரிமையாளர் யார்? அரசவையில் காட்சி தொடங்குது. எப்பயுமே மன்னரை சந்திக்க மக்கள் கூடுவாங்க. ஒன்று தங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்க வருவாங்க, இல்லை மன்னருக்கு பரிசு கொடுக்க வருவாங்க. அப்படித்தான் இங்கே ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த ஒரு அற்புதமான அரிய வகையான மாம்பழத்தை மன்னருக்கு பரிசளிக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அரசரும் அந்த மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு அவருக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த மாம்பழம் ஒரு அரிய வகையை சேர்ந்தது, ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோடனே அங்கே உள்ள சில அமைச்சர்கள் அந்த மாம்பழம் தங்களுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அரசரும் கேட்குறாரு, இந்த மாம்பழத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. யாருக்கு தகுதி இருக்குது இந்த அரிய வகை மாம்பழத்தை சாப்பிட அப்படின்னு கேட்குறாரு. சில அமைச்சர்கள் சொல்கிறாங்க, மன்னா உங்களுக்கே தகுதி இருக்குது, அதனால தான் அந்த விவசாயம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அந்த பரிசை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு. சில பேர் சொல்கிறாங்க, இந்த அமைச்சருக்கு கொடுங்க, அந்த அமைச்சருக்கு கொடுங்கன்னு. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, அரசவையிலே ரொம்ப புத்திசாலியாக இருக்கவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. எல்லோரும் இப்படி ஆளுக்கு ஆலோசனை சொல்லிட்டுருக்காங்க. அப்போது மன்னர் தெனாலிராமன் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, தெனாலிராமா உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அரசே இந்த மாம்பழம் தோட்டக்காரருக்கு தான் சொந்தம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பழத்தை வளர்க்குறதுக்கு தினமும் அவர் தானே உழைச்சாரு அப்படின்னு. அரசரும் அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த தோட்டக்காரரை அழைச்சி அந்த பரிசை அவருக்கே கொடுக்குறாரு. எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல் அரசர் தெனாலிராமனை பாராட்டி பரிசுகளை கொடுக்குறாரு. இதுபோல் இன்னொரு சம்பவம் நடக்குது. அது ஒரு கிளியை வச்சு நடக்குது. இந்த கதையோட பேர் பேசும் கிளியின் ரகசியம். அரசருக்கு ரொம்ப செல்லமான கிளி அது. அது அரசர்கிட்ட அழகாக பேசும். அதை பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு காவலனை அரசர் நியமிச்சிருந்தார். இந்த கிழிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு கடுமையான தண்டனை அப்படின்னு காவலனை எச்சரிக்கையும் செஞ்சுருந்தார். அதனால் அந்த காவலனும் அந்த கிளியை ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துட்டு இருந்தார். ஆனாலும் ஒரு நாள் வந்து பார்க்கும்போது அந்த கிளி அசையாமல் கிடந்தது. காவலன் பதறிட்டான். ஐயோ, இதை எப்படி போய் அரசர்கிட்ட சொல்கிறது, சொன்னால் நம்ம தண்டிச்சிருவாரே அப்படின்னு அவன் பயப்படுறான். உடனே அவனுக்கு தெனாலிராமனோட ஞாபகம் வருது. ஓகே, அவர்கிட்ட தான் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நடந்ததை சொல்கிறான். தெனாலிராமனும் சரி, நீ கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தெனாலிராமன் அரண்மனைக்கு போகிறாரு. மன்னரை சந்திக்கிறார். என்ன விஷயம், இவ்வளோ காலை நேரத்துலேயே வந்திருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. அரசே, உங்கள் கிளி இன்னும் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? ஆமாம் அரசே, அது சாப்பிடல, பேசலை, ஏன் கண்ணை கூட திறக்கலை அப்படின்னு சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த அரசர் தன்னோட செல்ல கிளியை பார்க்க ஓடி வராரு. ஓடி வந்துட்டு அவரே சொல்கிறாரு, அடடா, கிளி இறந்துருச்சே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதை தெனாலிராமன் சொன்ன விதத்தை நினச்சி அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவர் கேட்குறாரு, நேராக வந்து கிளி செத்துருச்சு அப்படின்னு சொல்லலாமே, ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அரசரே, நீங்கள் கோபத்தில் காவலனை தண்டிச்சிருவீங்கள்ல, அதனால தான் உண்மையை மெதுவாக உங்களுக்கு புரிய வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே தான் அரசர் உணர்றாரு, நம்ம இந்த மாதிரி காவலன்கிட்ட சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவர் காவலனை விட்டுடுறாரு. மறுபடியும் தெனாலிராமனுக்கு நன்றி சொல்லி தன்னோட கோபத்திலேருந்து அந்த காவலனை காப்பாற்றினதுக்கு பரிசுகளை கொடுக்குறாரு. இந்த 2 கதையிலேருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உழைப்பை மதிக்கணும், உண்மையாக புத்திசாலித்தனமாக சொல்லணும், கோபத்துக்கு முன்னாடி யோசிக்கணும். புரியுதா குட்டீஸ்? ஸோ தெனாலிராமன் சிரிப்பாழ மகிழ்ச்சியையும் தராரு, புத்திசாலித்தனத்தால் நல்ல வாழ்க்கை பாடங்களையும் கொடுக்குறார். அப்படி தானே? இது மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.